அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் புதாத்திய ராஜயோகங்களானது ஏற்படுகிறது. இந்த புதாத்திய ராஜயோகத்தினால பார்த்தீங்கன்னா, இந்த மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகின்றன, அவங்களுடைய வாழ்க்கையில பல திருப்பங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புதாத்திய ராஜயோகத்தினால ஏற்பட போகிறது. அந்த ஒரு யோகங்களானது பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் காணப்படும். அந்த ஒரு மாற்றங்களானது இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றக்கூடிய நிலையில் இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா என்ற ஒரு மந்திரத்தை பார்த்தீங்கன்னா மறக்காமல் டைப் பண்ணுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுதும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த புதாத்திய ராஜ யோகங்கள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறமாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த புதாத்திய ராஜ யோகங்களானது எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா புதன் சூரியனுடைய சேர்க்கையானது புதாதித்ய ராஜயோகங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் சில நாட்களாவது பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சரிப்பார்கள். எனவே எல்லா மாதங்களிலுமே புதாத்திய ராஜயோகங்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட இந்த புதாத்திய ராஜயோகங்களானது அடிக்கடி பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. புதாத்திய ராஜயோகங்கள் என்பது சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களும் ஒரே ராசியில சேர்ந்து சஞ்சரிப்பதை தான் குறிக்கிறது. சூரியனுடைய மற்றொரு பெயர் ஆதித்யன் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே ஜோதிட ரீதியாக புதன் சூரியனுடைய சேர்க்கையை தான் நம்ம புதாத்திய ராஜயோகங்கள் அப்படின்னு சொல்லப்படுறோம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதன் சூரியனுடைய சேர்க்கையானது ஏற்படுது. மிகவுமே சாதகமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். புதாத்திய ராஜயோகங்கள் உங்களுடைய ராசியில் இருந்து 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் உருவாகி இருப்பதனால வருமானங்கள், வரவு, குடும்ப பொருளாதாரம், வீடு போன்ற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலன்கள் ஏற்படும். மேசராசினர் இந்த காலகட்டத்தில் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பதவியும் பெறலாம். மேசராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா தன, குடும்பம் மற்றும் முயற்சி ஸ்தானத்தில் உள்ளன. அதனால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கமான ஒரு மாதங்களாகவும் இருக்க போகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு சில கிரகங்களினுடைய சஞ்சாரங்களானது சாதகமாகவும் சில கிரகங்கள் சில பாதிப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தலாங்க. அந்த வகையில் தாங்க பார்த்தீங்கன்னா இந்த புதாத்திய யோகங்களானது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த புதாத்திய யோகத்தினால பார்த்தீங்கன்னா வருமானங்கள் திருப்தியாக உங்களுக்கு இருக்குங்க. அதே போல் இந்த புதிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் இருந்து உங்களுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல் புது புது அனுபவங்களானது உங்களுக்கு ஏற்படலாம். தொழில் வளர்ச்சியும் உங்களுக்கு அடையும். அதே போல் உங்களுடைய தொழில் வளர்ச்சியானது முன்னேற்ற பாதையில் இருக்க போகிறது. உங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை. அதே போல் கடன் வாங்குவது, கொடுப்பது போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை. இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியானது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். அதேபோல் இந்த ஜூனுடைய 2ஆம் வாரங்களில் இருந்து உங்களுக்கு சற்று நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக காணப்படும். இந்த நேரத்தில் உங்களுடைய நலம் விரும்பிகள் உங்களிடம் முற்றிலுமே பார்த்தீங்கன்னா கருணை காட்டுவார்கள். வீட்டிலும் வெளியிலும் உள்ளவர்களிடம் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நீங்கள் பெறலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காணலாம். அதே போல் இந்த நேரங்களில் உங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா மாற்றங்களை கொண்டு வரலாம். விசேஷங்கள் என்னவென்றால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு புதிய பரிசோதனையும் வெற்றியடையும். வியாபாரங்களில் லாபமும் நிதி நிலைகளும் உங்களுக்கு வலுவாகவே இருக்குங்க. அதே போல் இந்த புதாத்திய யோகத்தினால தொழில், வேலை, வியாபாரங்கள் என்று வருமானங்கள் ஈட்டுவது சார்ந்த எந்த ஒரு பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படாது. இந்த செவ்வாய் ஆட்சியாக அமர்வதே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் திடீர் கோபங்கள், அதீதமான எதிர்ப்புகளும், அலைச்சல்கள், பெரிய தடைகள் போன்றவற்றையும் ஏற்படுத்தலாம்.
மேலுமே இந்த மேசராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல கவனமாக வந்து இருக்க வேண்டும். அதில் எந்த மாதிரியான விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து நடந்துக்கோங்க. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிரூபிப்பது வந்து சவாலாக வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருங்கள். விமர்சனங்களை புறக்கணித்து விட்டு உங்களுடைய இலக்கில் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும். அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உறவினர்களுடனும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சகோதர சகோதரிகளுடன் சில பிரச்சனைகளால் வந்து பார்த்திங்கன்னா சில தகராறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய பேச்சில் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும். அதேபோல் பேச்சில் கவனமும் கண்ணியமும் வந்து தேவை. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் உங்களுடைய ஆற்றல், பணம் மற்றும் நேரத்தை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும். ஆனாலுமே எல்லாவற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் முயற்சிகள் வந்து தேவைப்படலாம். இந்த காலகட்டத்தில் வருமானத்துடன் வந்து ஒப்பிடும் பொழுது அதிக செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதேபோல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகளை நீங்களே கட்டுப்படுத்த வேண்டும். மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் உங்களுடைய உடல்நலம் மற்றும் உறவுகளினுடைய கூடுதல் கவனத்தை வந்து செலுத்துங்கள். இந்த காலகட்டங்களில் பருவகால நோய் பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அதேபோல் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் தெம்பும் உண்டாகும், மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். முயற்சிகள் சாதகமான பலனையே உங்களுக்கு கொடுக்கும். பண வரவுகளும் அதிகரிக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து ஏற்படலாம். உணவு கட்டுப்பாட்டில் கவனத்தை செலுத்த வேண்டும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களை மாதத்தினுடைய மத்திய பகுதியில் வந்து செய்வது மிகவும் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பண வரவுகள் திருப்தியை கொடுக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இருப்பது ரொம்ப கடினங்க. பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். ராசியில் இருக்கக்கூடிய புத்திரக்காரகன் புதனால எல்லாவற்றையுமே வந்து பார்த்தீங்கன்னா சமாளித்து வெற்றியும் காண்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை வந்து தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கும். வழக்குகளில் சாதகமான நிலைகளே உங்களுக்கு காணப்படும். பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலனையை உங்களுக்கு கொடுக்கும். பண வரவுகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும் போதும் வெளியூருக்கு செல்லும் போதும் கூடுதல் கவனங்கள் உங்களுக்கு தேவை. சூரியனுடைய சஞ்சாரங்களானது முன்கோபங்கள் ஏற்பட்டு அதனால வீண் தகராறுகள் உங்களுக்கு ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவது நல்லது. அரசியல் துறையினருக்குமே வளர்ச்சிகள் வந்து பெற மிகவும் கவனமாக வந்து இருப்பது அவசியம். உங்களுடைய செலவை குறைப்பதன் மூலமாக பண தட்டுப்பாடுகள் வந்து குறையலாம். பேச்சில் கடுமையை வந்து காட்டாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். மேலிடத்தின் மூலமாக மனம் மகிழும்படியான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. அதே போல மாணவர்களுக்குமே கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகளானது இப்பொழுது வெற்றி பெறலாம். அதே போல் வீண் கவலையை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடுத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்டாலும் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த அறிவில் நீங்கள் செயல்படுவீர்கள். வீண் கவலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்குங்க. செலவுகளும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். இடமாற்றங்கள் ஏற்படும். அதேபோல் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதங்கள் உண்டாகலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு அடுத்தவருக்கு உதவ போய் வந்து பார்த்தீங்கன்னா வீண் பிரச்சனை வந்து சிக்கிக்கொள்ள நேரலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டாம். உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் கவனமாக வந்து செய்து கொள்ளுங்கள். அதேபோல் புதிய நட்புகளும் வந்து உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்கள் உங்களுக்கு காணப்படும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர்கள் பற்றிய கவலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது தோன்றிக்கொண்டே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து வந்து செல்வது நல்லது. பணவர்கள் திருப்தியை உங்களுக்கு கொடுக்குங்க. குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது இப்பொழுது தீரக்கூடிய ஒரு சூழல்கள் உங்களுக்கு காணப்படும். அதே போல் இந்த மேசராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதாத்திய யோகங்கள் ஏற்படுறதுனால முருகனுக்கு அரளிப்பூ அர்ப்பணிப்பது, இந்த மாதிரி அர்ச்சனை செய்து கொள்வது, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து செய்து வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி மன அமைதிகள் வந்து உங்களுக்கு உண்டாகுங்க. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் வந்து செய்துக்கோங்க. இந்த பூஜைகளை வந்து பார்த்தீங்கன்னா திங்கள், புதன், வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் வந்து செய்துக்கோங்க.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.